சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மலர், கொஞ்சம் நிதானமா இரு. நீ துர்கா கிட்ட பேசிட்டு இருந்தது எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம யார பார்த்தாலும் நமக்கு சந்தேகப்படணும்னு தான் தோணும். ஏன், நம்மளையே நாம கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது நம்ம மேலேயே சந்தேகப்படணும்னு தான் தோணும். இப்படி ஒரே வீட்ல இருந்துகிட்டு தப்ப நீ பண்ணியா இல்ல நான் பண்ணனான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம அர்ஜுனை காப்பாத்துறதுக்கான வழியே கிடைக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எந்த தப்புமே செய்யாத என் பிள்ளைக்கு எதுவுமே ஆகாது. அவனை சட்டம் கைவிட்டாலும் அந்த சாமி கைவிடாது. அவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருவாரு. நீயும் அதே நம்பிக்கையோட இருமா. லாயர் சார், டாக்டரை பார்க்க போன இடத்துல என்ன நடந்தது? அவர் என்ன சொன்னாரு? இதுக்கு மேல நாம என்ன பண்ண போறோம்? என் பையனை வெளியில கொண்டு வரதுக்கு வேற என்னதான் வழி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சு நீங்க தான் அவனை காப்பாத்தணும். இல்ல சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு மேல என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் இந்த கேஸை ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல. என்னது? கடைசியா உங்க பையன் பக்கம் சாதகமா இருந்த ஒரே விஷயம் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் மட்டும்தான். இப்போ அதுவும் அவருக்கு எதிரா இருக்கு. அந்த ஆதாரத்தை மீறி நாம என்ன பண்ணாலும் அவரை காப்பாற்ற முடியாது சார். சார், நீங்களே இப்படி சொல்லாமா சார்? என்ன சார் பண்ண சொல்றீங்க? இருக்கிற சூழ்நிலையத்தான் சொல்றேன். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்கிற எல்லா ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது எனக்கே உங்க பையன் மேல சந்தேகமா தான் இருக்கு. என்ன சொல்றீங்க? அர்ஜுன் மேல சந்தேகமா இருக்குன்னு நீங்க சொல்றதுக்கான அர்த்தம் என்ன சார்? மற்ற ஆதாரங்கள் எல்லாம் எதிர்பாராத விதமா அவருக்கு எதிராக அமைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஆனா டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படி கிடையாதுமா. அதனால அர்ஜுன் தான் அந்த தப்ப பண்ணிருப்பாருன்னு தோணுது. அவர்தான் அந்த நிகிதாவோட கர்ப்பத்துக்கு காரணமா இருந்து அதனால ஏற்பட்ட வாக்குவாதத்துல தான் அந்த பொண்ணை இவர் கத்தியால குத்தி கொண்டு இருப்பாருன்னு எனக்கும் சந்தேகமா இருக்கு. என்ன சொன்னீங்க? வள்ளி, வள்ளி, என்ன சொன்னீங்க? இப்போ மேடம், மேடம், வேணா, விடு விடு வள்ளி, விடு. நீங்க சும்மா இருங்க. என் புள்ளைய பத்தி இந்த ஆள் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? என் புள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசுறாரு. இத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? வேணா, சொன்னா கேளு, விடு வள்ளி. அநாகரிகமா நடந்துக்காதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருங்க, ஆனா எனக்கும் வக்கீலுங்கிற என்னோட தொழிலுக்கும் மரியாதை கொடுத்து நடந்துங்க. லாயர் சார், உங்களுக்கு என்ன ஆச்சு? நடந்தது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்புறம் ஏன் திடீர்னு இப்படி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் மாத்தி பேசல சார். இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் பார்க்கும்போது நடந்த உண்மை என்னவா இருக்குன்னு என்னாலேயே புரிஞ்சுக்க முடியுது. சார், உங்க வக்கீல் தொழிலுக்கான மரியாதையை எதிர்பார்க்கிற நீங்க அந்த மரியாதையை ஏத்துக்க தயாரானவரா இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அர்ஜுனை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தோம் உங்களால எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுது? நல்லா தெரிஞ்சதுனாலதான்மா பேசுறேன். கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களையே அவர் எப்படியெல்லாம் நடத்தினார்னு எனக்கு தெரியுமா.
கட்டுன மனைவியையே அப்படி நடத்துறவரு அந்த நிக்கிதா கிட்ட எப்படி நடந்திருப்பாருன்னு சொல்லித்தான் தெரியணுமா?